ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாரு. அவருக்கு தூங்கும்போது ஒரு கனவு வந்துருச்சு. என்ன கனவு அப்டின்னா, அவரோட பல்லெல்லாம் விழுந்து பொக்கவாய் மாரி இருக்க மாரி கனவு வந்த உடனே, காலையில போய் ஒரு சோசியர் வந்து பார்க்குறாங்க. அந்த சோசியர் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, ஓலைச்சுவடி எல்லாத்தையும் பெரட்டி பார்த்துட்டு, "அரசே உங்களோட சொந்த பந்தங்கள், மக்கள், மனைவி எல்லாரும் உங்கள விட சீக்கிரமே செத்துருவாங்க" அப்டின்னு சொல்லி சொன்ன உடனே, அரசருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே அவர புடிச்சு சிறையில வந்து போட்டுறாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. ஒரு சோசியர வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு, இன்னொரு சோசியர் வந்து பார்க்குறாங்க. அவரு ஓலைச்சுவடி எல்லாத்தையும் பெரட்டி பார்த்துட்டு, "அரசே உங்களோட சொந்த பந்தங்கள், மக்கள், மனைவி எல்லாரையும் விட நீங்க நீண்ட காலம் வாழ்வீர்கள்" என்று அவர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே அரசருக்கு வந்து சந்தோஷமாயிருச்சு. உடனே அவருக்கு தேவையான பொண்ணு, பொருள் எல்லாத்தையுமே குடுத்துடுறாங்க. அதோட இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, அவங்க சொன்ன விஷயம் ஒண்ணுதான். ஆனா அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் தான் வேறு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும், அத வந்து எப்படி நல்லபடியா கையாளுறோம் அப்டின்னு சொல்லிட்டு தான் அந்த இதுலருந்து கருத்து நமக்கு தெரிவிக்கிறது. நம்ம வார்த்தைகளில் கவனம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.